ஹலோ எவ்ரிவன், நான் சதீஷ். இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷனை பற்றி பார்ப்போம். சின்ன சிம்பிளான டெக்கரேஷன். ஒயிட் பேக் ட்ராப்பு வித் கோல்டு ரேட்டஸ் ஸ்டைல் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் தான் பண்ண போகிறோம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் பண்ணதுக்கு பொக்கேஸ் ரெடி பண்ணணும். நார்மலாக பிளாஸ்டிக் பூ தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூ மார்க்கெட்டில் கடையில் கிடைக்கும். இங்கே எடுத்துக்கலாம். ஸ்பாஞ்சில் இதுமாதிரி கயிறு கட்டிட்டு அது ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்பு வச்சுருக்க பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுருந்தாங்க. அதை அந்த பூவில் இது பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்சிலையும் அதை குத்தி விட்டுருணும். குத்தி பக்கேஸ் ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெட் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர், ப்ளூ, ஒரு லாவெண்டர், இந்தமாதிரி கலரான ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் தான் பண்ணுறோம். சிம்பிளாக பண்ணலாம். ரொம்ப ஓகே. ஒரு பக்கே ரெடி. இதுதான் போஸ். அதெல்லாம் அந்த ஈர்ப்பிச்சு ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இது ஒரு க்ரீன் கலர் இருக்குதுன்னா அது ஸ்பான்ச் தான். அது நம்ம டெக்கரேஷன் கடையில் கிட்ட தான் தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பொக்கே ரெடி பண்ணுறோம். அந்தமாரி ஒரு 4 பொக்கே ரெடி பண்ண போகிறோம். 4 பொக்கே ஆமாம் 4 பொக்கே ரெடி பண்ண போகிறோம். சூப்பர். 2வது பக்கம் ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிங்க் கலரில் வந்து ஒரு சும்மா ஒரு கிளாத் ஒர்க் பண்ண போகிறோம். பிங்க் கலர் கிளாத்து அதில் வந்து ஒரு பவு பூச்ச மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறோம். சிம்பிளாக இருக்கும். ஆனால் நல்லா பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும். நீங்களே பார்த்துட்டு கூட லாஸ்ட்டாக ஃபைனலில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இல்லைனால டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள்.
கீழே பார்க்கிங் லைட்டு, பார்க்கிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கலர் சேஞ்ச் ஆகினே இருக்கும். 6லேருந்து 7 கலர் சேஞ்ச் ஆகும். வேலை முடிந்தது. ஒரு சிம்பிளான செட்டப் எல்லாருக்கும் லோ பட்ஜெட்டில் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இது ஒரிஜினல் ஃப்ளவர் போட்டும் பண்ணலாம். ஒரிஜினல் ஃப்ளவர் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டனும் டிங் அப்படின்னு அடிச்சுக்கோங்க. பெல் பட்டன் படிச்சுங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நினைப்பேன். நம்ம எப்படின்னா தொடர்பில் இருக்கும்.